கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யோவான் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:11 ஜெபத்திலிருந்து செய்திகளை கடந்து செல்லும். யோசனகே பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வாழவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 கான்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை காலுக போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 வழி நடத்தும் வேண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவல்லியே ஆராதனை ஆராதனை ஊரரா ரிவரரா உவாரா ரிவாரா ரிகாரா 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 தேடியனை காண்பவரே ஆராதனை ஆராதனை தினம் தோறாம் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை விலை உயர்ந்த மூளைக்கல்லே ஆராதனை ஆராதனை இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி சிஸ்டர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:10 வாசிப்போமா? சரி, 11 மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். மரியாள் கல்லறை வெளியே நின்று அழுது கொண்டாள். அப்படி அழுது கொண்டிருக்கையிலே அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்து செய்தி. இந்த மரியாள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் வசனத்துல மகதனியா மரியாள். இப்ப என்ன நம்ம இன்னைக்கு செய்தியுடைய கான்செப்ட் சொல்றேன். கான்செப்ட்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் இது செய்தி. இப்ப நான் ஒரு பர்டிகுலர் வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தேவருடைய வல்லமை, த பவர் ஆஃப் காட். கடவுளுக்கு என்ற ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமையை நீங்க புரிந்து கொள்ளலைன்னா நீங்க இந்த நிலைமைக்கு வந்துடுவீங்க. எந்த நிலைமைக்கு? கல்லறைக்கு போது நீங்க ஏதாவது ஒரு இதை உங்களுக்கு வச்சுக்கோங்க, உங்க பிரச்சனையை வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனையை பார்த்து நீங்க அழுது கொண்டே இருப்பீங்க, குனிந்து பார்ப்பீங்க, உள்ள பார்ப்பீங்க, பிரச்சனைக்குள்ள பார்ப்பீங்க.
பிரச்சனைக்குள்ள பார்ப்பீங்க, அழுதுகிட்டு இருப்பீங்க, பிரச்சனைக்குள்ள இருப்பீங்க, பார்த்து. ஆனா நீங்க எதை பார்க்கறத விட்டுட்டீங்க? தேவனுடைய வல்லமை. இதான் எனக்கு இந்த கான்செப்ட். இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்கு புரியும். பரிசுத்த ஆவியானவர் யோவான்ல நம்ம கடைசி சில அதிகாரங்கள்ல ஒவ்வொரு வசனத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகும்போது வித்தியாசமான வெளிப்பாடு கொடுக்கிறார். நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், இந்த செய்தி நான் எந்த நோட்ஸ்ல இருந்து எடுக்கிறது கிடையாது. சில நேரம் செய்தி நான் ஒன்று கேட்டுட்டு இருப்பேன், எம்டி ஜெகன் இந்த மாதிரி சிலருடைய செய்தி கேட்டுட்டு இருப்பேன். அவங்க இதை நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கான்செப்டை சொல்லுவாங்க, அது கரெக்டாக அதுக்குள்ள போகும், அப்படி ஃபிட் ஆகி அப்படி ஃபிட் ஆகி நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற செய்தி தான் இது. கரெக்டா? இப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், தேவனுடைய வல்லமை, த பவர் ஆஃப் காட். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்த வல்லமையை நம்ம கடந்துதான் வந்திருக்கோம். யார் இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது. ஆனா அந்த பாதையில கடந்து வந்து இப்ப இந்த கல்லறைங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த கல்லறைக்கு வெளியே நிக்கிறார், வெளியே நின்று கல்லறைக்கு உள்ள பார்த்து அழுது கொண்டிருக்கிறார். சரி, இந்த மரியாள் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவள் என்ன இந்த ஆசீர்வாதம் பெற்றிருக்கான்னா, லூக்கா 8வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்ப்போம். லூக்கா 8:2. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளுக்குள்ளே 7 பிசாசுகள் நீங்கின மகதனியா எனப்பட்ட மரியாதை. 7 பிசாசுகள் நீங்கின மகது. 7 பிசாசு இவளை விட்டு போயிருக்கு. அப்ப அவளுக்கு நல்லா தெரியும் தேவனுடைய வல்லமை என்ன, நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்ன அப்படின்னா, இன்னிடத்திலிருந்து 7 பிசாசை துரத்தினவர் இப்ப கல்லறையிலிருந்து வெளியே வந்திருப்பார். உணர்ற அதான் பேட். புரிஞ்சுச்சு அவங்களுக்கு? 7 பிசாசு என்கிட்ட இருந்துச்சு, அதை என்கிட்ட இருந்து துரத்தினவர் இப்ப கல்லறைக்கு உள்ள இல்லைன்னா அவர் உயிர் தெழுந்துட்டார். ஏன்னா உயிர் தெழுதுன்னு சொல்லி பல முறை சொல்லிட்டார். ஆனா அத நம்ப அந்த நேரம் மறுக்கிறார். நம்ப மறுத்ததுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 20 மரியாள் கல்லறை அருகே வெளியே, கல்லறை அருகே வெளியே. இத உள்ளதான் இருந்தா, உள்ள போனா தான் தெரியும் உயிர் தெழுந்துட்டாச்சு. ஆனா இன்னும் வெளியவே நிக்கிறாங்க. இதை எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கும் சிலர் கிறிஸ்துவை விட்டு வெளியே இருக்காங்க, கிறிஸ்து உள்ள இல்லை. அப்படி ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நேற்று 2 ஆடுகள் என்னட்ட சார் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 ஆடு. நான் சரி ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு போனை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த 2 ஆடுகளும் நான் என்ன நினைக்கிறேன்னா, கிறிஸ்துவ விட்டு வெளியில இருக்காங்க. ஏன் கிறிஸ்துவ விட்டு வெளியில இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய ஜெபத்து மேல ஒரு விசுவாசம் இல்லை. அதனால என் போதகர் தான் எனக்கு ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற. போதகரா ஊட்டுறாரு, நீங்களா தானே சாப்பிட்றீங்க. போதகராரா உங்களை வழி நடத்துறாரு, ஆண்டவர் தானே வழி நடத்துகிறார். அப்ப இன்னைக்கும் நீங்க உங்களால ஜெபிக்க முடியல அப்படின்னு, அதாவது சில சூழ்நிலையில ஜெபிக்க என்கிட்ட கேட்பாங்க. நான் அதை ஜெபிக்கிறதுக்கு அகேன்ஸ்டான பர்சனே கிடையாது. எங்க வீட்டுல ஒரு போரிங் கூட வண்டி இருக்கும். என்னை கூட்டு புறஜாதியார் மத்திய, நல்லா கேட்டுக்கணும், புறஜாதியார் மத்தியில ரிக் இருக்கும். நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். நான் தான் ஜெபம் பண்ணுவேன். தண்ணி ஆண்டவர் கொடுப்பாரு. எத்தனையோ ஒரு அதிசயங்களை செய்திருக்கிறார். அது வேற. ஆடுகளுக்காக நான் சும்மா ஜெபம் பண்றது வேற. சோ அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா ஒரு விசுவாசம் இல்லை. நான் ஜெபம் பண்ணேன்னா ஆண்டவர் கேட்பார். பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். எனக்கெல்லாம் கூச்சப்பட மாட்டேன், வெக்கப்பட மாட்டேன். நம்ம ஆடுகள்ல ஒரு ஆட்டுக்கு திருமணம். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு பாய்சன் சாப்பிட்டுட்டா. பாய்சன் சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்ட்டு கல்யாணம் கட்டுற மாப்பிள்ளையிட்டே நேரா சொல்லிட்டா, நான் வேற ஒருத்தனை காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் கட்ட போறேன்னு சொல்லி. ஆனா கல்யாணம் செட் ஆயிடுச்சு. அருப்பு கட்டிக்கு மரியாள் வந்தா நம்மளோட கூட. மரியாள் தெரியும். எல்லாரும் என்ன நினைத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் அன்னைக்கு நடக்காது, கல்யாணம் நடக்காது. நான் உங்க அம்மாட்டையும் அவள்கிட்டையும் சொன்னேன். அவள் பாய்சன் வச்சு கிடக்கும்போது நான் ஜெபம் பண்ணிருக்கேன், நீங்களும் உங்க மகளும் நினைச்சா இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு சொல்லி. கல்யாணம் பிரமாதமா நடந்துச்சு. அப்புறம் எங்களை யாருமே சாப்பிட கூப்பிடல. நாங்க நைஸா வேன்ல ஏறிக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுடைய அண்ணன் ஓடி வர்றான். சார் சாப்பிடாம போறீங்களே சார் அப்படின்ட்டு. எங்களுக்கு தெரியும், நாங்க சாப்பிட கூச்சப்பெல்லாம் பட மாட்டோம். அப்படியா ரைட் போனோம். மரியாளுக்கு தெரியும்.
பிரமாதமான சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம் நாங்க. காரணம் என்னன்னா என்னுடைய ஜெபம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவனுடைய வல்லமையை நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, இதற்கு முன்னாடி ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார் மரணத்தில். இங்க அவருடைய மறைச்சிருக்கிறார். ஆனா தன் தேவ வல்லமையை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லூக்கா யோவான் 11வது அதிகாரத்துக்குள்ள வரும். 11:31. யோவான் 11:32. இயேசு இருந்த இடத்திலே மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தார்னால் என் சகோதரன் மரித்திருக்கிற மாற்றம் என்றார். அவள் அழுகிறதையும் இப்ப சகோதரி அழுகிறாங்க. இயற்கைதான். ஆனா இந்த மரியாளுக்கு நல்லா தெரியும், இவர் என்ன கேட்டாலும் பிதாவாகிய தேவன் கொடுத்துருவார். அதான் அவளுடைய ஸ்டேட்மெண்ட். வாசிப்போமா? அதே 11வது அதிகாரம் 22 விசுவாசத்துடைய பீக்க பாருங்க. இந்த தேவ வல்லமைய பிதா யாருக்கு கொடுத்திருக்காரு? குமாரனுக்கு கொடுத்திருக்காருன்னா நமக்கு நல்லா தெரியும். இப்பொழுதும்னா என்ன அர்த்தம்? சகோதரன் மரிச்சிட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்திலே கேட்டுக் கொள்ளுகிறது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்திரம் என்று அறிந்திருக்கிறேன். இப்படி ஒரு வல்லமையான ஒரு வெளிப்பாடை கிடைத்த பெண் சகோதரன் மறைத்திருக்கிறான், அழுகிறான். அவ அழுகத உடனே சுற்றி இருக்க யூதர்கள் என்ன அவங்களும் அழுகிறாங்க பாருங்க. 33 அவளோட கூட வாழ்ந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட பொழுது ஆவிலே கலங்கி துயரம் அடைந்து, இப்ப துயரம் அடைந்துட்டு அவர் இந்த மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. இங்க பாருங்க 11வது அதிகாரம் 14. இயேசு வந்த பொழுது அவன் கல்லறையிலே வாய்க்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். நல்லா தெரியும், 4 நாள் ஆயிடுச்சு தெரிந்திருக்கு. ஆனா அவருக்கு நல்லா தெரியும், எனக்குள்ள தேவ வல்லமை இருக்குது. இந்த வல்லமை இன்னும் ஒரு சில செகண்ட், ஒரு சில நிமிடங்கள்ல லாசர் வெளியே போறான், அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் கலங்கி அழுகிறதுக்கு காரணம் அவிசுவாசமான கூட்டத்தை பார்த்து அழுகிறார். ஐயோ என்ன சாமிகளா, இன்னும் நீங்க அழுதுட்டு தான் இருப்பீங்களா? நான் உயிர் தழுதல நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என்னுடைய வல்லமை என்ன வல்லமைனா, பிதாவிடத்துல நான் கேட்பேன், உடனே என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 11வது அதிகாரம் 41 பாருங்க. 40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு செய்த தலைப்பு என்ன? தேவ வல்லமை, தேவ மகிமை. எழுதிக்கோங்க, தேவ வல்லமை, தேவ மகிமை. இந்த ரெண்டையும் நீங்க புரிந்து கொள்ளலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க, இது நடக்குங்க. யோவான் 20வது அதிகாரம் 11. இதான் நம்முடைய இன்னைக்கு தியானிக்கிற வசனம். யோவான் 20:11. மரியாள் கல்லறையே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அவள் அழுது கொண்டிருக்கலே அவள் குனிந்து கல்லறையை பார்க்கிறாள். கல்லறையை பார்த்துக்கிட்டு அவளுக்கு என்ன ஒரு கவலைனா, ஐயோ உள்ள வச்சிருந்த இயேசுவை காணும். இவனுக்கு ஆண்டவர் மேல பயங்கர அன்பு. அதுல நான் உங்களுக்கு தப்பே சொல்லல, ஆண்டவர் மேல பயங்கர அன்புங்கிறதுல பிரச்சனையே கிடையாது. ஆனா அவ எதை மறந்துட்டான்னா, தேவனுடைய வல்லமையை மறந்துட்டான். இவளுக்குள்ளேயே 7 பிசாசு இருந்துச்சு. அந்த 7 பிசாச துரத்தினவருக்கு தான் உயிரோட வர முடியுமா? முடியாதா? தான் உயிரோட வருவேன்னு சொல்லி எத்தனை வச்சிருக்க பல முறை சொல்லியிருக்காரு. ஆனாலும் சூழ்நிலை என்னன்னா, அவள் தேவனுடைய வல்லமையை அறியவில்லை. சரி, இப்ப யோவான் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 11:4. இதான் கான்செப்ட். 4வது வசனம் பாருங்க. இயேசு அதை கேள்விப்பட்டது இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்கும்படி ஏதுவாயிற்று. தேவன் குமாரன் அதனால மகிமை, தேவனுடைய மகிமை வெளிப்படுறது. சரி, ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஜானகி அப்படின்னு ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, குட்டியா இருப்பா. அவ எங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டாந்தாங்க. பிசாசு பிடிச்சு கொண்டாந்தாங்க. பிசாசு பிடிச்சுன்னா பயங்கரமான பிசாசு. என்ன நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவளுடைய வீட்டுக்கு எதிர்த்து ஒரு ஆளு தூக்குப்பட்டு செத்து போயிட்டான். தூக்குப்பட்டு செத்து போட்டவனே இந்த பொண்ணு உடம்புக்குள்ள அந்த பிசாசு உள்ள வந்துருச்சு. உள்ள வந்து பயங்கரம் அவளை ஆட்டிருக்கு. அவளுடைய அப்பா ஒரு பூசாரி, ரயில்வேல வேலை பார்க்கிறாரு. அவருடைய சைடு, நான் டாக்டரா இருந்துட்டு என்னுடைய பிரைம் ஊழியம், ஒரு ஊழியம், டீச்சிங் ஊழியம். அவரு ரயில்வேல வேலை பார்த்துக்கிட்டு பூசாரி வேலை பார்க்கிறார். அவரு என்னென்னமோ பண்ணி பார்த்திருக்காரு, சோலி நடக்கல, பிசாசு போக மாட்டேன்னுச்சு.
அவர் ஒரு சீனியர் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டார். கூட்டிட்டு வந்தால் என்ன பண்ணிருக்காரு, விளக்கமாற வச்சு அந்த பிள்ளைய அடின்னு அடிக்கிறார். பிசாசேப்பா பிசாசிங்க அது போக மாட்டேங்குச்சு. அந்த பொண்ணு வாயை திறந்து சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏசப்பா பிள்ளை, நீங்க ஏசாப்பாட்டா கொண்டு போய் விட்டுருங்கன்னா அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. தேவன் முன் குறிச்சிட்டாங்க. நான் எங்க கையில எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ பார்த்துருக்கேன் ஏசப்பா பிள்ளையாமலன்ட்டு ஒரு ஊழியக்காரர், அவங்களுடைய சொந்தக்காரர் அவர்கிட்ட கொண்டு போனா, அவர் பார்த்துருக்காரு இங்க லைசாண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம், அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிசாசம் ஓட்டிடுவோம் சொல்லி எங்கள்கிட்ட விட்டுட்டு ஜாலியா போயிட்டாங்க. அந்த பொண்ணு எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவ என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த துப்பட்டாவை எடுத்து கழுத்துல ஒரு சுத்தி இப்படி இழுத்துக்கா. அவ தன்னையே கொல்றதுக்கு முயற்சி பண்றான். நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்ப ஜே.எம். ஸ்டாலின் அப்பதான் ரட்சிக்கப்பட்டார். திடீர்னு இந்த பிசாசு பேச ஆரம்பிக்கும். நான் இருக்கும்போது அது பேசுது. அவ அந்த பெண் குரல் எல்லாம் மாறி ஆண் குரல் வெளியில வர ஆரம்பிக்கும். என்ன சொல்றான்னா, நான் இவளை அன்னைக்கே காலி பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நான் எல்லா உருவத்துல ஒருத்தர் வந்து இந்த பொண்ணை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிடுச்சு. நான் ஓடியே போயிட்டேன் அப்படின்ட்டு அந்த முரட்டு வாய்ஸ்ல பேசுது. ஜே.எம். ஸ்டாலின் டிரைவர் அதை கேட்ட ஒரு காய்ச்சலே வந்துருச்சு. இந்த பொண்ணு எங்க கூட இருந்தா. அப்ப அவ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பான். பாஸ்டர், என்னை டாக்டர்னாலும் சொல்லவே மாட்டான், பாஸ்டர்னாலும் கூப்பிடுவா. பாஸ்டர் எங்க அப்பா ஏன் நீ அடிச்சாரு விளக்கமாற வச்சு அப்படின்னு கேட்பான். நான் சொன்னேன், அவளுடைய வேலை என்னன்னா தோசை ஊத்துறது அவ வேலை. அவ தோசை ஊத்தி அவங்க அப்பா கொடுப்பான். அப்பா தோசை சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடுவார். திரும்பியும் வந்தாலும் அதே தோசை, அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. நான் சொன்னேன், நீ இந்த பிசாசு கொண்ட வராம இருந்தா நீ தோசை ஊத்தி இப்ப உங்க அப்பா கொடுக்குற, நாளை கல்யாணம் ஒரு மாப்பிள்ளைக்கு தோசை ஊற்றி கொடுத்த, அப்புறம் உன் பிள்ளைகளுக்கு தோசை ஊற்றி கொடுத்து உன் வாழ்க்கை தோசையோட முடிஞ்சு போயிருக்கும். இயேசு அறியாம இருந்திருக்கும். இப்ப நீ என்ன சொல்றதுமா, எங்க ஏசப்பான்னு சொல்றியா? எங்க ஏசப்பான்னு நீ சொல்றதற்கு நீ ஒரு பாதையில போக வேண்டியிருக்கு. அந்த பாதையில சாத்தான் உன்னை பிடிச்சி ஆட்டி எங்க ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து இப்ப என்ன எப்படி கூப்பிடுற, பாஸ்டர்னு கூப்பிடுற. அப்ப ஆண்டவர் ஒரு பாதையில கொண்டு போகும்போது ஆண்டுடைய வல்லமையை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதைத்தாங்க நம்ம பார்க்கிறோம். யோவான் 11வது அதிகாரம் 4வது வசனம். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிடாமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எது, அதனாலே தேவகுமாரனு மகிமைப்படும். இதுதான் கான்செப்ட். இப்ப லாசரு மறித்தது உயிரோட வந்தது எதற்காகனா சும்மா ஜாலி கிடையாது, தேவ மகிமை வெளிப்படணும் வந்திருக்கிறார். சரி, தேவனுடைய இப்ப மரணத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்ப இயேசு மறித்துட்டாரு. அன்னைக்கு இந்த மகதோனியா மரியாளுக்கு நல்லா தெரியும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசரு உயிரோடு எழுப்பியிருக்காரு. இது ரகசியங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரி, அடுத்த சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கலாமா? லூக்கா 7வது அதிகாரம் 11வது வசனம். இது ஃப்ரெஷ் டெத். உங்களுக்கு எதை காமிச்சிட்டேன்? 4 நாளைக்கு பிறகு உள்ள மரணத்தை உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஃப்ரெஷ்ஷா இப்பதான் மறிக்கிறாங்க. 7வது அதிகாரம் 11வது வசனம். மறுநாளிலே அவர் நாயினின் என்ற ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அநேகர் திரளான் அவர் கூட போனார். அப்ப இயேசு போறாரு, ஜீவனுள்ள தேவகுமாரன் போறாரு, அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வர்றாங்களா? இது என்ன ஒரு ஆசீர்வாதம் கூட்டம் பாருங்க. ஆனா அதே நேரத்துல அவர் ஊருக்கு வாசலில் சமைத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு போனாங்க. அவன் ஊர்ல வெகு ஜனமும் அவளோடு கூட வந்தார். ஒரு டெட் பாடி பின்னாடி ஒரு கூட்டம் போகுது. இதாங்க உலகம். ஜீவனுள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கிறோம். போறோமா? சந்தோஷம் போறோம். ஆனா டெட் பர்சன், செத்து போயிட்டான் வாலிபன். அம்மாக்கு ஆண் பிள்ளை, அவ கைம்பெண், கணவன் கிடையாது, ஒரே பிள்ளை, அவனும் மறிச்சிட்டான். இப்ப இந்த மரணத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது வசனத்தை பாருங்க. எல்லாரும் பயமடைந்து தேவ மகிமை வெளிப்படுது. இந்த தேவன் மகிமைப்படுகிறார். குமாரனாகி இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது ஒரு பயம் வருது. இந்த பயம் என்னன்னா, எப்படி தொட்டாரு, பேசுறாரு, செத்து போன போய் பேசுறாரு. எப்படி பேசுறாரு பாருங்க. அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். செத்து போன்ற யாராவது பேசுவாங்களா? ஒரு நாள் பேச போறாரு. கல்லையில இருக்க எல்லாரும் அவருடைய சத்தத்தை கேட்க போறாங்க. சோ இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயமடைந்து
மகா தீர்க்கதரிசியினர் நமக்குள்ளே தோன்றினார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சிந்தித்தார் என்றும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை மகிமைப்படுத்துறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இன்னொரு ஊர்ல ஒரு மரித்தவனா ஒரு எழுப்புன ஒரு கடவுள் தேவகுமாரன் மரித்திருக்கிறார், அவர் வெளியில வர முடியாது. இதான் அங்க இந்த தேவனுடைய மகிமையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது மாத்திரம் கிடையாது. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் எடுத்துக்கொள்வோம். 37வது அதிகாரம். தேவன் ஒரு ஆள் கிடையாது, 2 ஆள் கிடையாது, 4 நாள் ஆனது கிடையாது, பெரிய பள்ளத்தாக்க காட்டுறாரு, எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. தீர்க்கதரிசி மேல ஒரு கை உட்கார்ந்து கர்த்தனை ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவே என்னை நிறுத்தி. எலும்புகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செத்து ரொம்ப 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 நாள் ஆயிடுச்சு. எங்களுக்கு நாங்க அனாட்டமி படிக்கும் போது எங்களுக்கு போன் தேவை, டெட் பாடி, அதான் ஹியூமன் பாடி, மனுஷங்க. இப்ப இந்த சுடுகாட்டுல போய் கல்லு, கிளாவிக்கல், ஃபோராம், ஃபீமர், பெல்விஸ்னு சொல்லி எல்லா போன்களையும் எடுத்து அதை ஒரு செட் ஆக்கி கொடுப்பாங்க. நாங்க படிக்கும் போது ஒரு செட்டு 300 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொல்லுவான், சார் உங்களுக்கு அப்படியே கொடுப்போம், வார்னிஷ் அடிச்சு கொடுப்பான்னு கேட்பான். என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு நான் கேட்டேன். சார் வார்னிஷ் அடிச்சா நல்லா பல 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 பலன்னு இருக்கும் சார், நீங்க அதை தொட்டு படிக்கும்போது ஜாலியா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு எவ்வளோ 50 ரூபா சார். அது 350 ரூபா கொடுத்து ஒரு செட்டு வாங்கி நான் படித்தேன். நான் அனாட்டமி பாஸ் ஆன உடனே அடுத்த பேட்ச்கார வந்து வாங்கிட்டு போயிடும். அப்படி இதெல்லாம் போன் காசு கொடுத்து நாங்க வாங்குறோம். அத மாதிரி இங்க ஒரு பள்ளத்தாக்கு நிறைய எலும்பா இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்றார். உயிர் அடையுமா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, 2 காரியத்தில் நம்ம யோசிக்கலாம். ஒரு ஹியூமன் பீயிங், அதாவது மனித அறிவு என்ன சொல்லும், சான்ஸே கிடையாது. மனித அறிவு சான்ஸே கிடையாது. அதுபோல மரியாள் கல்லறை அருகே நிக்கிறா, இறந்துட்டார்னு தெரியும், கல்லறையில் அடக்கம் பண்ணணும்னு தெரியும். அது மனித அறிவு என்ன சொல்லும்னா, இவரால் திரும்ப உயிரோடு வர முடியாது, சிலுவையில மறிச்சாருங்க, எங்களுக்கு தான் தெரியும். எங்க முன்னாடிதான் ஒரு ஈட்டி வச்சு ஒரு குத்துனா தண்ணியும் ஜலமும் தண்ணீரும் ரத்தமும் பாஞ்சு வந்தது நான் பார்த்தேன். இவர் அப்படியே உயிரோட வாழ முடியும், அது மனித அறிவு சொல்லும். ஆனா தேவ மகிமை, த பவர் ஆஃப் காட் என்ன சொல்லும், நீ அழக்கூடாது. ஏன்னா இவர் யாருன்னா, 4 நாளான லாசரு உயிரோடு கொண்டார், நாயின் ஒரு விதையவே மகனே உயிர். அப்ப அவரால் வெளியே வர முடியாதா அப்படின்னு சொல்லி இப்ப இன்னும் ஒயிடர் சக்தி, ஒரு தேசமே மரித்து கிடக்கிறது. அப்ப பாருங்க, அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேள்வி. அப்ப ஆண்டவர் யார்கிட்ட பேச சொல்றாரு, தீர்க்கதரிசி பிரச்சனையாதான். எலும்பிட்ட பேசுனாரு, பேசணும், அதை கேட்கும், சொல்ல முடியாது, அவர்கிட்ட போய் பேசித்தான் ஆகணும். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அப்ப தேவன் பழைய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்க தரிசனமாக ஒன்று சொல்கிறார். எலும்புகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்துடைய ஆழத்தான் உங்களுக்கு காட்டுறேன். 10 வசனம் பாருங்க. உனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவைகளுக்குள் பிரவேசிக்க அவைகள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாயிற்று. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் தேசம் டோட்டலா டெட் ஆகி கிடக்குது, உயிர் இல்லாம இருக்குது. அந்த கிபி 70 தீத்து ராயன் எருசலேமை தீ வைக்கிறான். தீ வச்ச உடனே அந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிலாத்து கையை கழுவும் போது அவனுக்கு வாயை பொத்திட்டு இருக்க வேண்டியதானே. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த ரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளையின் மேலும், எங்க பிள்ளை வந்தாலும் பிள்ளை சந்ததிக்கே வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாபம் என்ன இருந்துச்சுன்னா, கிபி 70 தீத்தராயன் வந்து எருசலேம் ஃபுல்லா அழிக்கிறான், தேவாலயத்தை தீ வச்சிருக்கிறான். தேவாலயத்தை ஏன் தீ வச்சிருக்கிறாங்க ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த தேவாலயத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அதாவது பட்டியல் இருக்கும். இன்னார் பிள்ளார், இன்னார் கோத்திரம்,
எல்லாமே தாவீதின் கோத்திரம் யாருக்குது எல்லாம் அது எதுக்குள்ள இருக்குன்னா அந்த தேவ ஆலயத்துக்குள்ளதான் இருக்கும், சுருளா இருக்கும். இப்ப இயேசு வந்துட்டாரு. இவர் யாருன்னா எல்லாருக்கும் யூதா கோத்திரம் எல்லாருக்கும் தெரியும். யாரும் இன்னைக்கு கொஸ்டினே கேட்கல, எந்த வம்சத்துல இருந்தாலும் இருக்குது. இனி அந்த வரலாறு பட்டியல் தேவையில்லை. அதனால அதையும் சேர்த்து எரிச்சு விட்டாங்க. இல்லைன்னா என்ன சொல்ல, நானும் இந்த பாத்திரம்னு சொல்லி ஒருத்தர் வந்துடுவான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாம் அழிஞ்சிருச்சு. அழிஞ்சு எல்லாரையும் சிதறடிக்கிறாங்க. யூதர்கள்லாம் போய் 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 கொச்சின்ல கொஞ்சம் பேர் வந்து தங்கினாங்க. அப்படி உலகத்துல எல்லா இடத்துலயும் போய் தங்கிட்டாங்க. ஆனா தேவன் நினைச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1948வது வருஷம் மே மாசம் 14ஆம் தேதி ஒரு தனி ராஜ்யமாக உண்டார். அதுதான் 10வது வருஷத்துல உயிர் அடைந்து இன்னைக்கு ஒரு பெரிய ராஜ்யமா மாறிடுச்சு. எல்லாரும் அதை பார்த்து பயப்படுவாங்க. இது தேவனுடைய மகிமை. நீங்க இந்த கிபி 1947வது வருஷத்துல உள்ள மேப்பை 1947வது வருஷத்துல உள்ள மேப்பை, வேர்ல்டு மேப்பை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அங்க இஸ்ரவேல்ங்கிற ஒரு ஏரியாவே இருக்காது. இல்ல, ஆனா அதுக்கப்புறம் வந்துச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் உலகத்தையும் அசைக்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்க. ஒரு இதனுடைய பேக் என்ன தேவை நமக்குங்கிறத மட்டும் பார்க்கறதுக்கு இந்த செய்தியை முடிக்கப்படும். நமக்கு தேவனுடைய மகிமையை பார்த்து புரிந்து கொள்ள நமக்கு என்ன தேவைங்கிறத தேவையை பார்க்கணும். தேவை இல்லாமலாம் பார்க்க முடியாது. வாசிப்போமா? 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி ரிட்டர்ன், தேவன் தமிழத்திலே அன்பு கூறுவர்களுக்கு மகதன மரியாள்கிட்ட அன்பு கூறாதா? அன்பு கூர்ந்தார். அந்த பொண்ணு அன்பு கூர்ந்துச்சு. அது வந்து கேக்குது, அப்பா தோட்டக்காரனே, நீ என் இயேசுவை நீ எடுத்துக்கிட்டா கொடுத்துருப்பா, நான் தூக்கிட்டு வேணும். அது சுட்டி பையில கொடுத்துக்கிட்டு போறவங்க நான் கொண்டு போறேன். அவர் 7 அடி உயரத்துல இருந்துச்சு, ஜாண்டிக்காரன் இருப்பாரு. அவர் இந்த அம்மா இப்படி தூக்கிட்டு போகணும். அன்பு இருக்குது. ஆனா இது ரெசிப்ரோக்கல் அன்பு. ஆண்டவருக்கு அன்பு இருக்குது, ஆண்டவருடைய அன்பு அவள் மேல இருக்கு. அதனால 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம் எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழத்திலே அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்த பண்ணுவதில்லை, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷன் இதயத்தை தோன்றவில்லை. அன்பு கூறுவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை பல காரியங்கள் இருந்தாலும் ஒரு கான்செப்டை பற்றி நான் சொல்றேன். இப்ப யோசேப்புன்னு ஒரு ஆளு, பெரிய பணக்காரன், அரிமேத்தியன் ஊர்க்கார். அவரு தன்னுடைய குடும்பத்திற்கு வச்ச ஒரு கல்லறைய கொடுத்துட்டாரு. யாரு கொடுத்தாரு? ஆண்டவராகிய இயேசு வைக்கிறது கொடுத்துட்டாரு. இன்னைக்கு எத்தனையோ இவர்களுடைய பேர்கள், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் அழிஞ்சு போச்சு இல்லாம. ஆனா இன்னைக்கு அந்த கல்லறை இன்னைக்கு ஸ்டாண்ட் பண்ணுது. அந்த கல்லறையை பார்க்கறதுக்கு நான் போகிறாப்பெல்லாம் ஐடியா கிடையாது. நமக்கு என்ன போய் காணாமல் விசுவாசிக்க நாம தான் பாக்கியவான்கள். ஆனா கோடிக்கணக்கான மக்கள் ஒரு புனித யாத்திரமாக அந்த கல்லறையை பார்க்கறாங்க, அதுக்குள்ள போறாங்க. இது யாரு கல்லறப்பா? யோசேப்பு கல்லறப்பா, அரிமத்தியோடைய கல்லறப்பா. அப்ப அவன் ஆண்டோட்ட அன்பு கூர்னா இன்னைக்கு அவனுடைய பேர் ஆண்டவன் பாட்டி வச்சுக்கிறார். அதான் நம்ம பார்க்கிறோம். காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவில்லை. 10வது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்தார். தேவனுடைய ஆழத்தை தான் நம்ம தேவனுடைய வல்லமை நான் காமிச்சோம். தேவனுடைய ஆழம், அந்த தேவனுடைய ஆழம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் தன்னுடைய குமாரன் கல்லிலிருந்து எழுப்ப வல்லவராயிருக்கிறார். ஆனா அதை பார்க்க முடியாத கண்கள் அழுதுகிட்டு, ஐயோ இன்னும் காணுமே காணுமே காணுமேன்னு சொல்லி 14வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவ மனுஷனும். இந்த ஆளுகிற கூட்டம் என்ன? ஜென்ம சுபாவம். அவங்களுக்கு 2+2 4. செத்து பார்த்தா அது உயிர் அடையவே முடியாது. ஆனா நமக்கோ தேவ ஆவியான அவளை வெளிப்படுத்தினார். அதனால இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து பாருங்க, அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவன் ஆவிக்கேற்றபடி ஆராய்ந்து நிதானிக்க அவைகள் அறியப்பட்டன. ஆவிக்குரியவன், நம்ம ஆவிக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் மரணம் வரும். அந்த மரணம் வரும் பொழுது ஒரு நாள் நம்முடைய கண்கள் பரலோகத்துல போய் பரதேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடும். அங்க போய் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா,
பல பரிசுத்தவான்கள். அதுல ஃபாதர் பெர்க்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடல்கள் பிடிக்கும், அவரை பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பிராக்டிக்கலா இருப்பார். அவர் ஒரு பாட்டு பாடுறாரு, நான் தொட்டு தொட்டு பார்ப்பேன். ஏன் சொல்லிடுவோம், தொட்டு பார்ப்பாராம். நமக்கு அந்த ஒரு ஒரு ஆசை இருக்கா, தொட்டு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சினிமா நடிகன், ஒரு நடிகை, குட்டி நடிகை வந்து அதை தொடுறதுக்கு அத்தனை பேர் அலைவாங்க. தொட்டு பார்ப்பேன், அவளும் நம்ம கை மாதிரி தான் இருக்கும், வேற மாதிரியா இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த விசுவாசங்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவ மகிமை என்னைக்கு நம்ம பார்க்கறோம்னா, அந்த வசனத்தை வாசி நான் அந்த செய்தியை முடிக்க போகிறேன். யோவான் 20வது அதிகாரம் 14. மரியாள். மரியாள் யார்? 7 பிசாசு அவள்கிட்ட இருந்து துரத்தினா மகதலேன மரியாள். இவளுக்கு நல்லா தெரியும், என்கிட்ட இருந்து 7 பிசாசு துரத்துனது அவர் தான். மரித்த லாசரை உயிரோடு கொண்டவர், 400 விதையை வெளியில கொண்டவர், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில இருந்து அந்த எலும்புகளுக்கு உயிரை கொடுத்து ஒரு பெரிய சேனையை நிறுத்தின அவருடைய தேவ வல்லமை வெளிப்பட்டுச்சு. எப்படி வெளிப்பட்டுச்சு? அவர் உயிர் தெரிந்து விட்டார். நின்று அழுது கொண்டிருந்தாள். அவள் அழுது கொண்டிருக்கலே அவள் குனிந்து கல்லறையை பார்த்து பார்த்து என்ன செய்ய போறாங்கிறத நம்ம நாளைக்கு தியானிப்போம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. தேவ வல்லமை, த பவர் ஆஃப் காட்ங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே நாம் இந்த செய்தியை தியானித்தோம் ஐயா. எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது ராஜா. பரிசுத்த பவுல் சொன்னது போல, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன், அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரை காக்க வல்லவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நாங்கள் பேசி முடிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.